ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டேஸ்டியான ரெசிபினா ரவையில் ரெசிபி தாங்க. ஆமாம், கேசரி பாட்டி பண்ணுற கேசரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி கொல்லாங்கொட்டை பருப்பு முந்திரி இதெல்லாம் எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை கொஞ்சம் வறுத்துக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கேசரியில். பாருங்கள், நெக்ஸ்ட்டு அதே கல்லில் அந்த லைட்டாக எண்ணெய் ஊற்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதே எண்ணெயில் ரவையை போட்டு கிண்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவையை வறுக்காங்க. இங்கே பாருங்கள், ரவை வறுத்த பிறகு அது என்னன்னா முட்டையாக அப்படி கிடக்கும் கட்டிக்கிட்டு தான். அதெல்லாம் பிச்சு விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், உடச்சி விட்டுக்கணும். கரண்டி வச்சுக்கணும். அதான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதை ஒரு பேப்பரில் கொட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்த ரவையை இங்கே பாருங்கள் கொட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ அடுத்து என்னென்னா அதே சட்டியில் தண்ணி ஊற்றிருக்காங்க, கொஞ்சோண்டு தண்ணி ரவையை வேக வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பேப்பரில் கொட்டின ரவை இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரவை நம்ம போடுறதுக்கு முன்னே குட்டி கேசரி பவுட்ரு. நாங்கள் ரெட் கலருக்கு பவுட்ரு போட்டிருக்கோம். எல்லோ கலர் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்பவுமே அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ அது இல்லைன்னு ரெட் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அடுத்து அந்த ரவையை போட்டாச்சு. ரவை போட்டோன்னா அந்த கலர் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஆட்டிலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பேசிகிட்டே ரெசிபி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ரவையை நம்ம போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப கட்டி இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணுங்க. பாருங்கள், இப்படி ஆகிட்டு ரவை வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியிலே ரவை வெந்துடுங்க. பாருங்கள், ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் அந்த ரவை வேகி நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல, அதெல்லாம் அந்த தண்ணி உரிகிற அளவு கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம் வச்சு தான் கிண்டணும், இல்லைன்னா சட்டி பிடிச்சிடும், அடி பிடிச்சா வாடடிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ரவை ரெசிபி ரெடி ஆயிரும். அதாவது கேசரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.